இது இறங்கடி பாப்போம். எனக்கு என்ன பயம்? நானும் வந்து இறங்குறேன், வா போவோம். அக்கா விட்டா எங்கிட்டாவது ஓடிடுவாளுக. கைய பிடிச்சி இழுத்துட்டு வாடி நடுவாளி. அடியே, இன்னைக்கு தாண்டி இருக்கு உனக்கு பெரிய ஆப்பு. வாடி பாத்துக்கறலாம். ஐய விர்ரி இதுக்கு விட்டா தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடுறதுக்கா? ஏ வனசாக்கா, அப்படியே போய் அவளே இழுத்துட்டு வா. என்னல இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. நெருப்ப பார்த்தாலே பயமா இருக்கு. இதுல எப்படி இறங்குறது? வழி இல்லடி குஞ்சாயி. அந்த குட்டி பிசாசுக்கு தான் இப்படி கையும் களவுமா மாட்டி விட்டுருச்சுகளே. அதிக பேச்சுக்கிட்டு இந்த ஊராளுக எல்லாரும் ஒட்டு மொத்தமா திரண்டு நிக்கிறாங்க. இவங்களுக்கு இடையில நம்ம சிக்கணும், சின்ன பின்னமாயிருவோண்டி. சப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா லைலா? நான் சாமி கும்பிட்டா கூட நெருப்பு சுடன்னு சூடத்து கூட தொட்டு சாமி கும்பிட மாட்டேன்னு லைலா. என்ன போய் இவ்வளவு பெரிய நெருப்புல இறங்க சொன்னா நான் எப்படி இறங்குறது? என்னால இது செட் ஆகாது லைலா. அப்பா கம்பி என்ன வேண்டியதா? என்ன லைலா பயமுறுத்துற? பயமுறுத்துறதுக்காக சொல்லலடி. கண்ணை மூடி சாமியை வேண்டிக்கிட்டு எப்படியாவது தைய தக்கான மிதிச்சுதான் ஆகணும். வாட்? தையா தக்கான மிதிச்சுட்டு வரணுமா? ஸ்டூபிட் லைலா, இது ஒன்றும் பூ பந்தல் கிடையாது, தீ பந்தல். அதுக்கு இந்த சௌமியா மாதிரி கம்பி எண்ணி கழுதிங்க சொல்றியா? இதுனா கூட ஒரு நாள் தீக்காயத்தோடு போயிடும். அதுன்னு வச்சுக்க, ஒவ்வொரு நாளும் சித்திரவதை. வெளியில எடுக்கிறதுக்கும் முடியாது. இவளுக எல்லாரும் சேர்ந்து நம்ம வெளியில வந்தாலும் சும்மா விட மாட்டாளுக. எதுவும் ஆகாத வரைக்கும் நல்லது. எதுலையோது இறங்கி ஏறி குதிச்சு ஓடி வந்துடலாம். வேற வழி இல்லடி. என்ன மேடம், பூ மிதிக்கிறதுக்கு ரெடின்னு இங்க வந்து நின்னா என்ன அர்த்தம்? வாங்க வந்து மிதிங்க. தீய கொட்டி வச்சுட்டு பூ மிதிக்கணும்ன்றீங்க இடியாட்டிக் ஃபெல்லஸ்களா? தப்பு பண்ணவங்களுக்கு தானே நெருப்பு சுட்டு உங்களுக்கு வெந்து புண்ணா போகுது. நீங்க தான் எந்த தப்புமே பண்ணலையே. எங்க அக்கா அன்னைக்கிலியா தானே வேணுக்குனே மஞ்சள் தண்ணியில பெட்ரோலை ஊத்தி வச்சிருக்கு. அப்படி இருக்கையில உங்களுக்கு என்ன பயம்? நாங்க பயப்படுறோம்னு உங்ககிட்ட வந்து சொன்னமா? நீங்க தான் எதுக்குன்னு துணிஞ்ச ஒண்ணு தெரியுமே. உங்க கூட்டாளி அரண்டு போய் நிக்கிறாங்களே, அதுக்காக சொன்னோம். மடியில கண்ணா இருந்தா தாண்டி வழியில பயம் இருக்கும். எங்களுக்கு என்ன ஆக போகுது? உங்க அக்கா அன்னைக்கிளி தான் வெந்து செத்து கிடக்க போறா. அவளை தூக்கிட்டு போய் பதைக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கிறங்க. யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு இறங்கி பார்த்தா தானே தெரியும். வாங்க இறங்குங்க, நேரம் ஆயிடுச்சுல. அக்காவும் மாமாவும் இறங்குற அடுத்த நிமிஷமே நீங்க 2 பேரும் ஜோடியா இறங்க வேண்டியதேன். ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. இங்கதானே நிக்கிறோம், எங்கேயும் ஓடியா போயிட்டோம். போ, வர தெரியும். ஓடி போயிட்டா என்ன பண்றது? சீக்கிரம் வாடியே. நீ போடி. குசு மேடம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். பாத்தியாடி குஞ்சாயி, எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்து எப்படி பழி வாங்கலுக்கு பத்தியா? இதுல இல்ல பாத்துக்கலாம். ஏ சீக்கிரம் வாங்கடியே. சுப்பிரமணி, ஏயா கலங்கி போய் நிக்கிற? நான் என்னத்த தப்பு பண்ணனே? யாருக்கு என்ன கெடுதல் பண்ணனே? கோயில் வாசல்ல என்ன கொல்லணும்னு நினைக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியணும்? அப்படி யாரு குடும்பத்தை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை? நீ ஏன் ஜாமி அப்படி நினைச்சு வருத்தப்படுற? உன் தங்கமான மனசுக்கு உனக்கு ஒரு குறையும் வராதுடா. அந்த ஆத்தா உனக்கு ஒரு குறையும் வர விட மாட்டா. கோயில் வாசல்ல ஒன்னு இப்படி நிர்கலையா நிக்க வைக்கணும்னு நினைச்ச அந்த நாய்களுக்கு அவன் நல்ல வழி பண்ணி காட்டுவாடா. அதுக்கான பிரதிபலனை அவளுகளும் அவனும் அனுபவிச்சே ஆகணும். அது யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி. வாங்க, பூ மிதிச்சு இறங்குறதுக்கு தயாரா? எல்லாம் ரெடியாத்தான் இருக்கும். கழகத்தை தூக்கி சுப்பிரமணி முதல்ல இறங்குவேன். அவ ஒண்டாட்டி புண்ணியவதி அடுத்து இறங்குவா. கழகக்காரி நீங்க 2 பேரும் அடுத்தடுத்து ஒத்தாப்புல இறங்கணும், சரியா? எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கிறங்கடி. அந்த ஆத்தா நீங்க யாரு எப்பேற்பட்டவள்கள்ங்கிறத கண்டிப்பா கண்ணால காட்டி கொடுக்க தாண்டி போற. இறங்கும் போது தெரியும் யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு. நேரத்தோட மாமா தலையில தண்ணியை ஊத்துங்க. சரிம்மா நிக்கிலி. இந்தாங்கப்பா, இந்த தண்ணியை வாங்கி குடிங்க. இருக்கட்டும் தே, பரவாயில்ல. சுப்பிரமணி, பூ மிதிச்சுட்டு வந்திருக்க, தண்ணியை வாங்கி குடி சாமி. இருக்கட்டும் தா. அன்னைக்கிளி, நீ போய் இறங்கி வாமா. சரிங்க மாமா. ஆளுக்கு ஆளும் சாமிக்கு சாமியும் 8 நாள் விரதம் இருந்து தெய்வமா இருந்த என் மருமையனை இப்படி நிலவுலைய வைக்கணும்னு நினைச்சவளுகளை சும்மா விடக்கூடாது ஆத்தா. நீ போய் நல்லபடியா இறங்கி வா. அவளுகளுக்கு இருக்கு, அந்த ஆத்தா கொடுப்பா. நடக்கும்மா, கண்டிப்பா நடக்கும். அவ சக்தியுள்ள தெய்வம்னா யாருக்கு என்னங்கிறத கண்டிப்பா காட்டி கொடுப்பா. மாமாக்கு நீங்க தண்ணி பண்ணி கொடுங்க, நான் போய் பூ மிதிச்சிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா நிக்கிலி, பத்திரம். சரிம்மா. நிக்கிலி, உனக்கு ஒரு குறையும் இல்லையில? காலெல்லாம் சுடலை இல்லம்மா? இல்லத்த, அதெல்லாம் எனக்கு நெருப்பு மேல நடந்தது மாதிரியே தெரியல. அந்த ஆத்தாவோட அருளால பூ மேல மிதிச்சது மாதிரிதான் தெரிஞ்சிச்சு. எனக்கு எந்த காலம் சுடல ஆத்தா. அவளைகளை இறங்க சொல்லுங்க. உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு குறையும் வராது தாயி. இந்த தண்ணியை குடி.
இருக்கட்டும் தா, நான் தண்ணி வெண்ணியெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கிறேன். அவளுகளை இறங்க சொல்லுங்க. என் மாமனுக்கு இப்பேற்பட்ட செயலை செஞ்சவளுகளை நான் சும்மா விட மாட்டேத்தா. அவளுக்கு இப்பவே என் கண்ணு முன்னாடி இறங்கி ஆகணும். அவளை இறங்க சொல்லுங்க. இறங்க சொல்லுவ முடியும், அதுக்குத்தானே இருக்காளுக. இந்த தண்ணியை குடி. அவளுக்கு இறங்கட்டும் தா, அதுக்கப்புறம் நான் குடிச்சுக்கிறேன். என்னங்கடி அத்தாக்களா இன்னும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியே, இறங்க வேண்டியதானே? அன்னைக்கிளி அக்கா தீயில விழுந்து பஸ்பமாயிரும்னு சொன்னாங்க. குத்துக்கல் மாதிரி இப்படி வந்து சாமி சிலையாட்டமா நிக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறிய? எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தம் புருஷன் உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு எங்க அக்கா ஒன்றும் அவ்வளோ கேவலமானவ கிடையாதுடி. உங்களோட புத்தி இந்த நிலைமையில உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. ஒழுங்கா போய் இறங்கிட்டு வாங்க. உயிரோட இருந்தா அப்புறம் பாப்போம். என்னம்மா இன்னும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போய் இறங்கு போ. போறோம் அதுக்கு தானே வந்திருக்கோம். என்ன வலது கால் எடுத்து வச்சு இறங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? அட போய் இறங்குமா. போடி, போய் இறங்கு போ. ஐயா, நெருப்ப பார்த்தா பயமா இருக்குல்ல? எனக்கு மட்டும் என்ன குளு குளு நாடி இருக்கு. எப்படி இல்ல அதுல இறங்குறது? திரும்பி வருவோமா? பயமா தாண்டி இருக்கு. ஆனா வெளியில காட்டக்கூடாதே, அதனால உள்ளேயே அடக்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உச்சாவே வஞ்சும் போல லைலா. எனக்கு உசுரே போயிரும் போலடி கொஞ்சாயி. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவோமா? கம்பி எண்ணி காலி திங்கிறியா? வேண்டாம் லைலா, வேண்டாம். அப்ப முகத்துல எந்த பயத்தையும் காட்டிக்கிறாம இறங்கு, வேற வழி இல்ல. நடக்கட்டும். நெட்டு குரங்கு வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? என்னம்மா யோசனை பழமா இருக்கு? இறங்குங்க. என் புருஷனுக்கு நானே இப்படி ஒரு செயலை செஞ்சல் பண்ணி என் மேல பழி போட்டதுக்கு நான் இறங்கி நான் யாருங்கிறத காட்டிட்டேன்லடி. நீங்களே இறங்குங்கடி. லைலா, கையெறிக்கி பிடிச்சுக்கொள்ளா. விழுந்தா 2 பேரும் சேர்ந்து விழுவோம், எந்திரிச்சா 2 பேரும் சேர்ந்து எந்திரிப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கலாம் லைலா. என்ன மேலதால அடிச்சு வரவேற்கணுமோ? இறங்குங்கடி. போச்சுல எதுக்கு? எல்லாருக்கும் கொலை போச்சுங்கல்ல, எங்களுக்கு கொலை போடுங்க. நீங்க வச்ச வரிசைக்கு உங்களை கொலை வெட்டு வேற கூப்பிடணும் மக்க. அடி வாங்கடியே. இறங்குறீல இல்ல புடிச்சு இறக்கி விடவா? வேண்டாம், நாங்களே இறங்குறோம். 1 2. என்ன ஓட்ட பந்தயமா நடக்குது? 1 2 3 சொல்லி இறங்குறதுக்கு இறங்குங்கடி. இல்ல நான் வந்து இறக்கி விட்டுவே சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, காலு சுடுது. தாங்க முடியல. ஐயோ அம்மா, என்னால தாங்க முடியல. என்னால தாங்க முடியல. என்னால முடியாது. உலகார பாவியலா, இப்படி அநியாயமா எங்களை கூட்டி கொண்டு வந்து கொல்ல பாக்குறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களாடி? நீ தான் எந்த தப்புமே பண்ணாதவளாச்சே. முழுசா அக்னியில இறங்கி வர வேண்டியதானே? எதுக்கு பாதியில திரும்பி ஓடி போற? அன்னைக்கிளிக்கா மேல எந்த தப்பு இல்லைன்னு அது இறங்கி நிரூபிச்சுச்சுல. அது கால்ல ஒரு சூடு கூட படல. உங்களுக்கு மட்டும் இப்படி காலெல்லாம் வெந்து போய் பாதியில திரும்பி ஓடியாந்திருக்கிய. அப்ப அதுல பெட்ரோலை கலந்தது நீங்க தானே ஒத்துக்கிறீங்களா? என்னங்கடி, நீங்க தானே அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சவளுக. உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடி. அந்த ஆத்தாவா பார்த்து என் புருஷனுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காம காப்பாத்திட்டா. இல்லைன்னா இந்த நிமிஷம் என்ன ஆயிருக்கும்? அதை நினைச்சாலே என் நெஞ்செல்லாம் பதறுது. அடி பாவியலா, கூட பிறந்தவளை அறந்துகிட்டு எப்படி அவ கூட சேர்ந்துக்கிட்டு உன்னால இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுது? இவளை இப்படியே விடக்கூடாதுக்கா. கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி இவளை மொட்டை அடிச்சு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். அதையும் தாண்டி இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டி இவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். யாருக்கடி தண்டனை வாங்கி கொடுக்கறது? என்னது நடக்குதுங்க? அம்மா, எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு தாண்டி வரேன். உன் புருஷனுக்கு ஊருக்குள்ள 1000 பேர் எதிரி இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுப்புட்டு ஏன் புள்ளதான் கிடைச்சால உனக்கு? எப்ப பார்த்தாலும் இவளுக்கு 2 பேரையுமே வம்பளுக்கிறது உனக்கு பொழப்பா போச்சோ? பாரடி பங்கசம், உன் மக என்ன செஞ்சான்னு தெரியாது. அந்த குஞ்சாயோட சேர்ந்துக்கிட்டு உன் மயனை கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காடி. பிளானு இவளை சும்மா விட சொல்றிய? இல்ல சரின்னு தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி வந்தேன். என்ன ஊருக்குள்ள இவளுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு என்ன வேணா என்ன பழிய வேணா தூக்கி போடலான்னு பாக்குறீங்களா? அம்மா ஏண்டி, அவளுகதான் சொல்றாளுகெல்லாம் நீனு அக்னியில இறங்குவிய? அறிவு இருக்காடி உனக்கு? என்னட்டையிலடி ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கனே. நான் இருக்கையில இவளுக எப்படி உனக்கு தண்டனை கொடுக்கலாம்? இவளுக்கு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தாம்மா என்னை இப்படி எல்லாம் இறங்கி இங்க பாரு, காலெல்லாம் சுட்டு பொத்து போச்சு. ரொம்ப கொடுமை அனுபவிச்சுட்ட ஆண்டி, என்னால தாங்க முடியல. ஏமா, அவளுக்குத்தான் அறிவில்ல, உனக்கும் அறிவில்ல. படிச்ச உள்ளதானே நீ. அவ விரதம் இருந்து அவ புருஷனோட இறங்குற, அவளுக்கு சுடாது. உங்களுக்கு அப்படியே இப்படின்னு நெருப்பு படாத கை, புகைப்படாத கை, சூடுபடாத கை, அவளுகளுக்கு இதெல்லாம் சரியா போயிடும். உனக்கு அப்படி எம்டி? நீ போய் இப்படி நெருப்புக்குள்ள இறங்குனா வெந்து தானே சாகனே. அவளுக செஞ்சது தப்புன்னு ஆத்தா அவளுகளை காட்டி கொடுத்துருக்கா பங்கசம். நீ ஒதுங்கி நில்லு சொல்லிவிட்டேன். என்னடி காட்டி கொடுத்த? யாரு நேரில் பார்த்த சாட்சி இருக்கா? அவ வந்து பெட்ரோலை கலக்குனதை யாராவது கண்ணால பாத்தியல?
உங்க பேரங்க மாறுக இத்தனையோண்டு சின்ன பயலுக வந்து சொன்னாங்கிறதுக்காக இவளுகளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பீங்களோ? நல்லா கேளுமா, அந்த சில்லு வண்டுக பேச்சை கேட்டு என் பிள்ளைய 2 பேரையும் இப்படி ஒரு நிலைமையில போட்டிருக்கிய. இந்த ஊராளுக மேல நான் கேசு போட்டேன்னா என்ன நிலைமைக்கு ஆளாவிய தெரியுமா? அவளும் அவ புருஷனும் விரதம் இருந்து 8 நாளும் பக்தியோட இருந்திருக்காக. அவங்களுக்கு காலை சுடாம இருந்திருக்கு. இவங்க கறி மீன் திண்டவங்களுக்கு சுடத்தாண்டி செய்ய யாரை கொண்டுட்டு வந்து எப்படி இறக்கி விட்டுருக்கிய? நெருப்புனா சுடுறதும் எல்லாத்துக்கும் வாஸ்தவம் வந்தேன். சுட்டு போச்சா இவளுக்கு தான் தப்பு பண்ணாளுகலாம். தீர்ப்பு பாரு தீர்ப்ப. இதை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்பட. கோர்ட்டில் இந்த கேஸ் எடுபடுமா என்னன்னு அங்கே போய் பார்த்துக்கறலாம். என்ன திமுரு பத்தியிலாத்தா எப்படி பேசுது பத்தியிலா? அன்னைக்கிலே அந்த காலத்துல தான் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ளதுக்கெல்லாம் அவங்க செய்யற பலனை அவங்க இருக்கிற காலத்திலேயே அனுபவிச்சுட்டு தான் தீர்றாங்க. நீ கவலைப்படாம இரு. எல்லாத்துக்கும் அந்த ஆத்தா ஒரு நாள் கூலியை கொடுப்பா. நீங்க யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுவா. இவளுக்கு செஞ்சதுக்கு தான் கண்ணு முன்னாடியே இவளுக்கு பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டாளுகள்ல, அது போதும் நமக்கு. மற்றதை அவ பார்த்து கட்டும்னு விட்டு தள்ளு. கேனக்கு இருக்கையில எந்திரிச்சு வாங்கடி வீட்டுக்கு போவான். வந்தாளுகளாம் ஊத்துனம்னு சொன்ன ஆளுகளா இவளுகளை இறங்கி காட்டுன ஆளுகளாம். நிரூபிக்கிறதுக்காமட்டி வந்தியே? கோயிலுக்கு வந்தமா சாமியை கும்பிட்டோமா போனமான்னு இல்லாம அவன் சொன்னியா இவன் சொன்னியான்னு நெருப்புல ஏறி காலை இப்படி வீங்கி போட்டுட்டு கிடைக்கிய. எந்திரிங்கடியே வாங்கடி வீட்டுக்கு போக. எது வந்தாலும் நம்ம கோர்ட்டில் போய் பார்த்துக்கறலாம். அம்மா டியூட்டியில் இருக்கேன்டா கண்ணா. இப்போ உடனே எப்படி என்னால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர முடியும்? நான் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன், சரியா? சொன்னால் புரிஞ்சுக்கணும். அம்மா தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்கள் சமத்தா சாப்பிட்டுக்கிட்டு அப்போ தான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு பேசாமல் வீட்டில் இருப்பீங்களா? ஈவினிங் வரும்போது அம்மா கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேனா, ஓகேவா? இப்போ அம்மா டியூட்டியில் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வச்சுறேன். இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து நானே என் பிள்ளைய வளர்த்து இன்னைக்கு அவனுக்கு மீசை முளைக்கவும் அவன் இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான். என்னை கொண்டுட்டு வந்து இப்படி ஜெயிலில் தள்ளிட்டானே. கடவுளே, இப்படி ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கான தவம் இருந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? என் பொண்ணு சௌமியாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? ஒரு அக்யூஸ்ட் வந்து அடிக்கடி பார்க்கறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுமா. இல்லை மேடம், இன்னைக்கு வருஷப்பிறப்பு சித்திரை 1, அதான் அவளை வந்து பார்த்துட்டு போகலான்னு. இப்படி ஒரு பொண்ணுக்கு எப்படிம்மா நீங்கள் இப்படி ஒரு தாயா இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு அழுத்தக்காரியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ ஒரு அடமெண்ட்டு. அவகிட்ட நிறைய குறைகள் இருந்தாலும் பெத்த மனசு பித்து புள்ள மனசு கல்லுங்கிற மாதிரி என்னால் இன்னைக்கு ஒரு 4 கிழமையும் அவளை பார்க்காம இருக்க முடியல. அதான் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போகலான்னு. அடிக்கடி நீங்கள் இவளை பார்க்க வர்றதுக்கு சார் அன்னைக்கு என்ன பிடிச்சி கத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும். உங்கள் பேரை வராமல் இனிமேல் இன்றைக்கி பக்கம் வரவே கூடாது. 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது. பேசிட்டு கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம். சார் இந்த ஃபைல் கூட ஒரு காப்பி எடுத்து வைக்க சொன்னாரே, அதை எடுத்து வைக்க மறந்துட்டோம். உண்மையா? அம்மா, ரோஹித் வந்திருக்கானாம்மா? வெளியில் எதுவும் இருக்கானா? என்கிட்ட எதுவும் பேசணும்னு சொன்னானா? என்னை இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கானாம்மா? வந்திருக்கானா வரலையாம்மா? நீ மட்டும்தான் வந்திருக்கியா? ரோஹித் வரலையா? ரோஹித் எல்லாம் ஒன்றும் வரலடி, நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன். ஏம்மா, இத்தனை நாள் நான் ஜெயிலில் கழித்தேன்னும் அவனுக்கு என் மேலே இறக்கம் வரலையா? அவன் போட்ட கண்டிஷனுக்கு நீ ஓகே சொன்னா அடுத்த செகண்டே உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கான். நீ தானடி பிடிவாதமாக இருக்க. அதுக்கு அவன் என்ன செய்ய முடியும்? நான் அவன் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே சொல்லி அதே வீட்டில் இருந்தேன்னா அந்த கிழவனும் கிழவையும் என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி பார்க்க மாட்டாங்க, என்னை அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க. எப்படிம்மா, எப்படி அந்த வீட்டில் வந்து நான் இருக்கிறது? எப்படிம்மா நீனும் அதுக்கு ஓகே சொல்கிற? அப்போ எத்தனை நாளைக்கு ஜெயிலே கிடக்க போகிற? உனக்கே இது நல்லா இருக்கா? உன் பிஸ்னஸ் என்ன ஆகுறது? அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? நான் பிஸ்னஸ் பண்ணுறதே என் பிள்ளைக்காக தானேம்மா. அவனே வந்து இப்படி கஷ்டப்படுத்தும் போது நான் என்ன பண்ண சொல்கிறேன்? அவன் இஷ்டம்னா அதுபடியே நடக்கட்டும். மறுபடி போய் பேசி பார்க்கலான்னு பார்த்தா எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. திருவிழா சமயத்தில் என்னால் அங்கேயும் போய் நிற்க முடியல. அதனால தான் வந்த பிறகு பேசிக்கலாமேன்னு விட்டுட்டேன். ஊருக்கு போயிருக்காங்களா? எந்த ஊர்? என்ன திருவிழா? அன்னைக்கிளி ஊரில் திருவிழாவான். சுப்பிரமணி தம்பி காப்பு கட்டி கரகம் எடுக்குது போல் இருக்கு, அதனால ஊருக்கு போயிருக்காங்கடி. அங்கே தான் ரோஹித்தும் போயிருக்கான். என்னம்மா சொல்ற? ரோஹித் அங்க போயிருக்கானா? யாரை கேட்டு என் பிள்ளைய அவங்க கூட்டிட்டு போனாங்க? யாரை கேட்கணும்? பெத்தவ என்ன கேட்கணும்? என் புருஷனை கேட்கணுமா? அவ தலைவாசலே மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அவ மூஞ்சிலையும் அவ மக மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு நான் ஒதுங்கி இருக்கேன். என் பிள்ளைய அங்க கூட்டிட்டு போய் அழகு பாக்குறாங்களா என்ன? அவ மகளுக்கு கட்டி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுதா அந்த கிழவி? ஆரம்பிச்சிட்டியா? உடனே ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசாத.
அம்மா, அந்த கிழவனும் கிழவியும் மக வீட்டுக்கு போய் விருந்து திங்கிறாங்கன்னா அதுக்கு ஏமா ஏன் பிள்ளைய கூட்டிட்டு போகணும்? எங்க பர்மிஷன் இல்லாம ஏன் பிள்ளைய இதுக்கு அங்க கூட்டிட்டு போறாளுங்க? லீவுக்கு வந்து வீட்டில் இருந்தாண்டி, அப்புறம் அவனை விட்டுவிட்டு எப்படி அவங்க மட்டும் தனியாக போக முடியும்? வயசு பையனை தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்க முடியுமா? அதனால வா எல்லாரும் போயிட்டு வரலான்னு சாமி கும்பிட்றதுக்காக கூட்டிட்டு போயிருப்பாங்க. இதில் என்ன குத்தம் இருக்கு? எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சதா இந்த நிலைமையில இருக்க. அம்மா, உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவளுங்க சும்மாவே அவ மகளை வச்சு என் மைனை வளைச்சு போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காமா. சொத்து சுகம் வீடு வாசனை எல்லாத்தையும் இந்த வழியில அமைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கா. அவகிட்ட போய் என் பிள்ளைய விட்டு ஐயோ இப்ப என்ன நிலைமையில வச்சிருக்காளுங்கன்னே தெரியலையே. அவளுங்க எப்பேற்பட்ட கேடின்னு உனக்கு தெரியுமாமா? போதும் நிறுத்தடி. பெத்த பிள்ளையா இருந்தாலும் நாக்கு கூசாம சொல்றேன். உன்னை விட அந்த அன்னைக்கிளி எவ்வளவோ தேவலை. அவ நல்ல பொண்ணு. நீ தாண்டி கேடித்தனமான எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்படி வந்து ஜெயில கிடக்க. மா இங்கே பாரு, இன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போக கூட மனசு இல்லை. ஜெயிலில் வந்து உன்னை பார்க்கறதுக்காக நிற்கிறேன். ஏன் பெத்த மனசுடி. உன்னை விட்டுட்டு ஒரு சாமி கூட பார்க்க முடியாத அளவுக்கு என் மனசெல்லாம் அப்படியே நெருப்பாக இருக்கு. நீ இப்படி வந்து ஜெயிலில் கிடக்கியே, குடும்பம் அப்படி செதஞ்சு போய் கிடக்கே, மாப்பிள்ளை ஒரு பக்கம் நீனும் ஒரு பக்கம் கடந்து கஷ்டப்படுறீங்களே, உங்களால் அந்த புள்ள என்ன நிலைமை ஆவான், இந்த குடும்பம் என்ன நிலைமை ஆகும்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் இத்து கருகிக்கிட்டு இருக்கேன். கோடி கணக்கில் போட்டு செலவு பண்ண ஷோரூம் அனாமத்தான் கிடக்கு. அதில் போட்ட பிஸ்னஸ் என்ன ஆகும் ஏதாகும்னு நான் அப்படியே தவிச்சு போயிருக்கேன். எந்த கவலையும் இல்லாமல் அவன் அங்கே போயிட்டான் இவன் இங்கே போயிட்டான்னு அதே நினைப்பிலேயே நீ சுற்றிட்டு இருக்க. உன்னெல்லாம் எப்போ தாண்டி திருத்த முடியும்? ஆமாம், நான் மட்டும்தான் இங்கே திருந்தாமல் கிடக்கேன். அங்கே எல்லாரும் ரொம்ப நல்ல வேலை பார்க்குறாங்கல்ல. அவளுங்களை போய் சரி பண்ணுறதை விட்டுட்டு என் பிள்ளை அவளுகள்ட்ட இருந்து காப்பாற்றுறதை விட்டுட்டு எனக்கு வந்து நீ இது சொல்லிட்டு இருக்கியா? யாரு சௌமியா? ரோஹித் ஒன்று சின்ன பிள்ளை கிடையாது. அவங்கள ஏமாற்றி கொண்டு போய் உன் பிள்ளைய வளைச்சு போடுறதுக்கு. அவன் மெச்சூர்டான பையன், மேஜரான பையன். அவனுக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாம் தெரியும். நீனா எதையாவது கற்பனையை வளர்த்துட்டு இருக்காம ஒழுங்கா உன் பிள்ளைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உன் மாமனார் மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனோட கண்டிஷனுக்கு ஓகே பண்ணி வெளியில் வர வழியை பாரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அம்மா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சௌமியா. இதுக்கு மேலேயும் என் பிடிவாதம் தான் முக்கியம். வரட்டு கௌரவத்துக்கு நான் இப்படி தான் கிடப்பேன்னு நினச்சின்னா காலம் முழுக்க களியை தின்னுட்டு ஜெயிலுக்குள்ளேயே கிட. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் வரேன்.